வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பொடி மண்ணு திரட்டிக்கிட்டு இருக்கோம். மாரி 18 இன்னைக்கு நம்ம முதல் முறையாக ஒரு புதிய எல்லைக்கு போக போகிறோம். அந்த எல்லையோட பெயர் சரவா. ஜேபியில் நான் ஸ்கூடாயில் இருக்கிற மகாமாரியம்மன் ஆலயத்தோட மண் எடுத்த பிறகு 1 மணிக்கு ஃப்ளைட் ஏறி 2 மணிக்கு நம்ம சீபூவில் இறங்கி ஐயா கார்த்திகேயன் அவர்கள் மூலியமாக இந்த ஒரு ஆலயத்துக்கு வந்திருந்தேன். இந்த ஆலயத்தோட பெயர் ஸ்ரீ கனக சுந்தரர் மகா மாரியம்மன் ஆலயம், சீபு சரவா. 1007வது ஆலயமாக இந்த ஒரு எல்லையிலேருந்து ஒரு புடி மண் எடுக்குது என்னது பாக்கியமான கருதுறேன். இந்த ஆலயம் கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் திருப்பணிகள் வேலைகள்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகமும் நடந்துச்சு. ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. குறைஞ்சது ஒரு 1000 பேர் வந்திருந்தாங்களாம். இந்த சீபு வட்டாரத்தில் பார்த்தோமா ஏறத்தாழ ஒரு 300லேருந்து 400 பேர் தான் இருக்காங்க. அதாவது மலேசியாவிலேருந்து தமிழர்கள் இங்கே வேலை செஞ்சு இங்கே இந்த கோயிலில் அடைக்கலமாக எடுத்திருக்காங்க. இங்கே விசேஷமே என்னென்னு பார்த்தோமா, இந்த கோவிலோட பூஜைகள் வார வெள்ளிக்கிழமெலாம் எல்லாமே ஒன்று கூடி அங்கே மிங்கல் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாரி தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் குடும்பத்தை விட்டு வந்திருக்காங்களே. அப்போ இங்கே இருக்கிறவங்க டாக்டர்ஸ், லாயர்ஸ், இங்கே வேலை செய்கிறவங்க இந்தியர்கள்லாம் ஒன்றாக இணைஞ்சு இங்கே அவங்களோட பூஜைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இங்கே சமயத்தை வளர்க்குறதுல அவங்க ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இந்த கோவிலுக்கு பின்புறமே சீபுவோட பெரிய பிஞ்சாரா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த காட்சியில் இந்த ஆலயம் ஒரு முக்கோண வடிவத்தில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆலயத்தில் அம்பாலை நீங்கள் பார்க்கணுமே, பா ஓம் சக்தி பராசக்தி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக திவ்யமாக இருந்தாங்க. கோவில் நல்ல விசாலமாக இருக்கு. முதல் முறையாக நான் கோவில் கோபுரத்தில் நான் வராகி அம்மனோட சிலையை பார்க்குறேன். இந்த ஆலயத்தோட ஸ்தல விருட்ச மரம் புதுசாக நட்டுருக்காங்க. அந்த மரத்தின் அடியாக தான் எனக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோவிலோட ஒரு பெரிய கட்டடம் ஒன்று பார்த்துருப்பீங்க. அவங்களோட தேவான் மக்கானும் ஆஃபீஸும் இருக்கும். அதுதான் முன்பு உள்ள காலத்தில் சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் கோவிலாக இருந்துச்சு. ஒரு சின்ன கொட்டாயாக தான் இருந்துச்சு. அது எல்லாமே கெசட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் கோவிலோட ரூபம். அந்த ரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாங்க. இப்படி தான் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் வச்சு சின்ன சிலையை வச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போதைக்கு உள்ள கோவிலோட முழு உருவமே மாற்றிருக்காங்க. இந்த பழைய கோவில் அதை ஆஃபீஸாக மாற்றி பக்கத்துலேயே கோவிலை அமைச்சிருக்காரு. இவர் தான் முதல்ல இந்த கோவிலை வச்சு வணங்கிட்டு இருந்திருக்காரு. இந்த கோவிலில் பார்த்தோமா கொடிமரம் கோவிலுக்கு வெளியே தான் இருக்கும். ஸோ டைரெக்டாக பக்தர்களுக்கு சேரட்டும் அந்த அருள் சொல்லிட்டு அந்த கொடி மரத்தை அமைச்சு வச்சுருக்காங்க. கோவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு. விநாயகர், முருகர், அம்பாளும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. கோவிலுக்காரங்க ரொம்ப அன்பானவங்க தான் இருந்தாங்க. அதுக்கும் அந்த கோவிலில் இருக்கிற பாதி பேர் அதாவது ஏறத்தில் ஒரு 70 to 80% எல்லாமே சிம்னாஞ்சோங்காரங்க தான். பிணையங்காரங்க, சிலவங்க கூலியம்லேயே இருக்கிறவங்களாம். ஸோ எல்லாமே இங்கே வேலை விஷயத்துக்கு வந்திருந்தாங்க. இங்கே தங்கிட்டாங்க. சில பேர் இங்கே வீடு வாங்கிட்டாங்க. சில பேர் இங்கே பென்ஷனுக்காக இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இந்த கோயிலோட வரலாறாக நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. உருவாவன கதைகள், அதோட விஷயங்கள், அம்பாலோட விசேஷங்கள், இது எல்லாத்தையும் தகவலாக கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மண்ணை எடுத்த பிறகு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா பார்க்கணும்னா ஒரு நாள் முழுக்க இங்கே தங்கணும். மறுநாள் காலையில் தான் நான் அடுத்த எல்லைக்கு போகணும். கடைசி கோவில் மாத்தாங் மகாமாரியம்மன். பட் இமீடியட்டாக இன்றைக்கே கிளம்பலாம் அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. எங்களோட கோவில்காரங்க அங்கே ரெடியாக இருந்தாங்க. ஸோ சில மீட்டிங்ஸ் போட வேண்டியது இருந்துச்சு. சரி, அப்போவே கார்த்திகேயன் ஐயாட்ட சொன்னேன், டிக்கெட் வாங்கிட்டேன், முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, தாங்க வாங்க உடனடியாக போகலாம்னு சொல்லிட்டு விதின் 2 ஹவர்ஸில் நான் திருப்பியும் ஃப்ளைட் ஏறியிருந்தேன். ஸோ அம்பாலோட தரிசனம் பெரிய தரிசனம். இன்னொரு நாளைக்கு வரும்போது அம்பாளுக்கு உண்டான விசேஷங்கள் சீரை கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம். நாங்கள் சீர் கொடுத்து தான் மண் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சீரும் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது வாய்ப்பு கிடச்சி. நீங்கள் சரவாக்கு வந்தீங்கன்னா, சீபுக்கு வந்தீங்கன்னா ஏறத்தில் ஒரு 40 நிமிஷம் ஓட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அதுவும் 35 நிமிஷத்துக்குள்ளே இந்த கோயிலுக்கு வந்துடலாம். சீபுவோட ஏர்போர்ட்லேருந்து கண்டிப்பாக வாங்க. இந்த அம்பாலை ஒரு தடவை தரிசனம் பாருங்கள். உங்களுக்கு உண்டான எல்லா நன்மையும் கை கூட்டும். கண்டிப்பாக உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோவில்காரங்களும் உங்களுக்கு செய்வாங்க. அவங்களுக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி.